வெல்கம் டு லைஃப் குட் சேனல். எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு 10:30 மணிக்கு நல்ல நேரம் இருந்ததுனால அப்போ தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு வழக்கப்படி எங்கள் அக்காங்கெல்லாம் சம்பாரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி நானும் சம்பாரிசியில் தான் பொங்கல் வைப்பேன். நல்லபடியாக பால் பொங்கி வந்தது. எங்கள் வீட்டில் பால் பொங்கி வர மாதிரி எல்லார் வாழ்க்கையும் நலமும் வளமும் பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அரிசி கலந்த தண்ணி ஊற்றி அதுவும் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. அப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து பானையில் வேக விட்டாச்சு. அரிசி வெந்துட்டு இருக்கும் போது சரி சைடில் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இந்த சாம்பார் பொங்கலுக்கு மட்டுமே எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே இந்த வெல்லம் வாங்கிட்டு வந்தேன். இது மண்டியாவிலேருந்து நேரடியாக வந்து விற்கிறாங்க. இதில் கெமிக்கல் கலர் கிடையாது, மண்ணும் கிடையாது. நம்ம டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் வாசனையும் அப்படி கரும்பு சுவையோட சூப்பராக இருந்தது. அச்சு வெல்லங்கிறதுனால ஈஸியாக தட்டி பொங்கலில் சேர்த்தாச்சு. காலையில் ஒரு 11:30 மணி போல் நாங்கள் போட்ட பொங்கல் கோலம் பார்க்கவே அழகாக இருந்தது வெயிலுக்கு. பொங்கல் ரெடியானதும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா நெய்யில் வறுத்து பொங்கலில் சேர்த்து நல்லா கறி விட்டாச்சு. இவங்க வெளியே போயிருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியான பொங்கலை கொண்டு சாமி ரூமில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு வேக வச்சுருந்த பருப்பையும் காய்கறியும் எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா சாம்பார் கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடும். கேரட்டு, பீன்ஸு, சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, மொச்சை, நிலக்கடலை எல்லாம் போட்டு பண்ணுறதுனால இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இன்னையை விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடியானதும் நல்லா தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிப்பு தான் இந்த குழம்புக்கே வாசத்தை கொடுக்கும். அதில் பொடியாக தேங்காயை திருவி வறுத்து சேர்த்துடணும். வாசனைக்கு கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். வெளியே போயிருந்த இவங்களும் வந்துட்டாங்க. சரி சாமி கும்பிட்டலாம் அப்படின்ட்டு உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. காலையில் உளுந்த வடைக்கு ஊற வச்சுருந்தேன். சரி உளுந்த வடைக்கு அரைச்சலான்ட்டு உளுந்த நல்லா பக்குவமாக மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேன். உளுந்து அரைச்சிட்டு போல் மிக்சியில் அந்த மிக்சியை நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் தொட்டு உளுந்த வடைக்கு போடும்போது நல்லா கையில் ஒட்டாமல் உருட்டை சூப்பராக வரும். நல்லா பந்து பந்தாகவும் வரும். அதே மாதிரி உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வைக்கும் போது ஒரு கைப்பிடி போல் பச்சரிசி சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் உளுந்த வடை சூப்பராக இருக்கும். வடையெல்லாம் சுட்டு ரெடியானதும் சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா சூடான சோறு, சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், மோர், அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். சாயங்காலமாக நானும் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த அம்மன் கோயிலில் வருஷம் பொங்கலப்போ திருவிழா பண்ணுவாங்க. 3 நாளாக நடக்கும். 3 நாளும் அன்னதானம் போடுவாங்க. வாய்ந்த சாமியும் கூட. கடை வீதியெல்லாம் இருக்கும். கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.